இந்த மார்கழி மாதம் நம்மளுக்கு எவ்வளோ ஹோலி மந்த்துன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். மாசானா மார்கசீர் ஷோர்ஹம்னு பகவானே விபூதி யோகத்தில் சொல்லியிருக்கார், மாதங்களில் நான் மார்கழின்னு. அதோட மார்கழியோட இன்னொரு விசேஷம் என்னென்னா, இட் இஸ் சப்போஸ் டு பி த டான் ஃபார் த தேவாஸ். பிகாஸ் 1 year இஸ் ஃபார் அஸ் இஸ் 1 day ஃபார் தெம். இந்த மார்கழி டைமில் அதனால தான். பட் இதில் ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னென்னா, தட் இஸ் இந்த 30 நாளும் பகவத் சிந்தனையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இவர் நம்ம ஆண்டாளோட திருப்பாவையும் இருக்குது, மாணிக்க வாசகர் திருவெம்பாவையும் இருக்குது. அந்த மாணிக்க வாசகரோட திருவெம்பாவையும் ஆண்டாளோட திருப்பாவையும் ரெண்டுமே இன்வைட்டிங் தி கன்யாஸ் டு கம் ஃபார் த ப்ரேயர் ஃபார் அப்சர்விங் வாட் இஸ் நோன் அஸ் பாவை நோன்பு, மார்கழி நோன்பு. ஸோ அது திருவெம்பாவையில் அவர் ஆதி அந்தமில்லா அருண் பெருஞ்சோதியேன்னு ஆரம்பிக்கிறார். இதுலேயும் ஆண்டாள் ஓங்கி உலகளந்து உத்தம பெருமானை முதல் பாட்டு இல்லாட்டா கூட, ஸோ தி காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் த காட் போத் ஆர் பீயிங் invoking that and then inviting the pavais, the kanyas for the prayer. So that is one unique feature. And of course திரும்பாவையில் 20 பாட்டு தான் இருக்குது. பாக்கி 10 பாட்டு திருப்பள்ளி எழுச்சின்னு திருப்பரந்துறையில் சிவபெருமானை எழுப்புறது, தட் இஸ் சுப்பிரபாதம் மாதிரி, அது ஈக்குவலண்ட். ஸோ இன் எஃபெக்ட் இது ரெண்டுத்துலேயும் 30-30 பாட்டு இருக்குது. பட் ஒன்றும் யூனிக் ஃபீச்சர் ஆந்திரா யுவர் ஆண்டாளுக்கும் மாணிக்க வாசகருக்கு என்னென்னா, 2 பேரும் இந்த மாதிரி பாவைகளை இன்வைட் பண்ணி பாட்டு பாடிருக்கா. அண்ட் 2 பேரும் பகவானோட மறைஞ்சுட்டா. எப்படி ஆண்டாள் ரங்கநாதர்கிட்ட போய் சன்னதியில் 2.5 கலந்து விட்டாலோ, அதே மாதிரி மாணிக்க வாசகரும் அன்றைக்கி அவர் எழுதின திருவாசகத்தை ஓலையை அங்கே இருக்கிற தீட்சிதரத்தை காட்டிட்டு அப்படியே ஒரு 5 படி ஏறி நடராஜரோட மெர்ஜ் ஆகிட்டார். ஸோ அதுதான் 2 காமன் யூனிக் ஃபீச்சர். அண்டு ஆண்டாள் பொறுத்தவரையில் நம்மளுக்கு பொதுவாக கதை தெரியும். தட் இஸ் விஷ்ணு சித்தர், தட் இஸ் பெரியாழ்வார்னு சொல்கிற விஷ்ணு சித்தர். இதில் துளசி மாடத்தில் இந்த குழந்தைய கோதைன்னு பேர் வச்சார். கோந்தைய பூமாலை. அந்த பூமாலை got several other names like ஆண்டாள், பிகாஸ் ஆண்டாள்னா பகவானுடைய ஹிருதயத்தை ஆண்டதுனால ஆண்டாள்னு பேர். ஸோ பகவானுக்கு வேண்டிய மாலையை தாம் போட்டுண்டு அழகு பார்த்து திருப்பி கொடுக்கறதுனால சுடற்கொடின்னு பேர். ஸோ இந்த 2 பேரும் காரணப்பெயர்கள் கோதைக்கு. அந்த கோதை அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கதை நம்ம பொதுவாக தெரியும். ஸோ அவர் கிருஷ்ணரையே அவள் அடையணும் அப்படின்னு எப்போவுமே வாழ்க்கை ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் ஒரு மார்ச்சில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பகவானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு பெரியாழ்வார் 108 திவ்ய தேசத்தில் இருக்க பெருமாளோட எல்லா இதுத்தையும் காட்டுறார் அவர். கடைசியில் அவர் ரங்கநாதரை தான் சூஸ் பண்ணா. ஸோ இவரை தான் நான் வரிப்பேன் அப்படின்னு. ஸோ கடைசியில் ராஜாவே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறான். கனவில் இவர் சொல்கிறார். ஸோ பெரிய மேலதாளத்தோட மேலக்கோட போய் கடைசியில் பகவானோட ஐக்கியமாயிட்டான்ற கதை நம்மளுக்கு பொதுவாக தெரியும். ஸோ இது பொது கதை. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, ஆண்டாளோட இந்த பக்திக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். என்ன மாதிரி பக்தின்னு. பக்தியில் முக்கியமான இது பாவம் தான். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் யூ ஹேவ் வித் யுவர் காட், தட் இஸ் அதை பகவானை மாஸ்டர் அண்ட் ஸ்லேவாக நினைக்கலாம். அது தாஸ்ய பாவம்னு பேர். ஹனுமாரெல்லாம் தாஸ்ய பாவம் தான். அதே மாதிரி அர்ஜுனர், விபீஷணன் அதெல்லாம் சக்கிய பாவம், ட்ரீட்டிங் த காட் அஸ் அ ஃப்ரெண்ட். ஸோ அதே மாதிரி ஆக்சுவலி பெரியாழ்வார் ஹேட் அ பாவம். ஸோ ஹிஸ் பாவம் வாஸ் வாட் இஸ் நோன் அஸ் வாத்சல்ய பாவம். தட் இஸ் கிருஷ்ணர் அவர் குழந்தையாக தான் நினச்சார். எப்படி யசோதா குழந்தை மாதிரி நினச்சாலோ அதே மாதிரி வாத்சல்ய பாவம். எப்படி அவர் வாத்சல்ய பாவம்னு தெரியறதுன்னா, பெரியாழ்வார் அந்த ராஜா பல்லக்கில் ஏற்றி கூட்டின்னு போயிருக்கும்போது அவரை கருடாரூடராக விஷ்ணுவையும் மகாலட்சுமியும் பார்த்தார். அப்போ தான்
அவருக்கு இது வந்து இதை பார்த்து கிருஷ்ணரை இந்த பகவானை பார்த்து திருஷ்டி வந்துட போகிறதுன்னு சொல்லிட்டு பல்லாண்டு பாடினார். அப்போ தான் இந்த 12 பாட்டு. ஸோ அதே மாதிரி அவர் பாடின பாட்டு எல்லாத்துலேயும் ஒரு வாத்சல்ய பாவம் இருக்கும். அவர் மீதின கூடல் அழகரோட பற்றி பாடினார். அதுக்கப்புறம் வந்து திருவில்லிபுத்தூரில் வந்து வடபத்திர சாயி தான் டெய்லி மாலை கோத்து கொடுத்தார். அவர் அதுதான் பண்ணிட்டு இருந்தார் அவரோட கைங்கரியமாக. எப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் கம்சனை கொல்லும்போது கிருஷ்ணர் போன போது ஒரு பூக்காரன்ட்டு போய் எனக்கு ஒரு மாலை கொடுன்னார். இவர் மாலை கொடுன்னு சொன்ன உடனே அந்த பூக்காரனுக்கு புரிஞ்சுடுத்து, ஞானம் வந்துடுத்து. அதாவது யோகிகள் ஞானிகள்லாம் கேட்காம இதை வந்து நீ எங்கிட்ட வந்து கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுன்ட்டு சொல்லிட்டார். தட் வாஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் பெரியாழ்வார் அண்ட் தட் இஸ் வை ஹி வாஸ் டூயிங் இந்த பூ தொடுத்து கொடுக்கறது அப்படின்னு. பட்டு அந்த கிருஷ்ண லீலையெல்லாம் நிறையா படிச்சுட்டு தான் கிருஷ்ணர் மேலே ஒரு பக்தி வந்தது. பட் எனிவே ஆண்டாள் வந்து பூமாதேவியோட அவதாரம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வராக அவதாரத்தில் வந்து வராகர் உபதேசம் பண்ணதை வந்து மக்களுக்கெல்லாம் தெரிவிக்கப்படுத்தணும்னு சொல்லிட்டுதே பிறவி எடுத்து போவோம் ஆண்டாள். ஸோ அப்படி இருந்து கூட பட் ஆண்டாளோட பக்தி பாவம் இஸ் டிஃப்ரெண்ட். தட் வாஸ் வாட் வாஸ் நோன் அஸ் ஸ்ருங்கார பாவம். தட் இஸ் ட்ரீட்டிங் தி காட் அஸ் எ லவர் அண்ட் மெர்ஜிங் வித் ஹிம் அண்ட் யுனைட்டிங் வித் ஹிம். ஃபார் எக்ஸாம்பிள் மீராபாய், கோபிகள் அவள்லாம் ஸ்ருங்கார பாவம். வேறஸ் பெரியாழ்வார் வந்து வாத்சல்ய பாவம்னு பேர். ஸோ அந்த ஸ்ருங்கார பாவத்தினால் இந்த ஸ்ருங்கார பாவம் இஸ் ஒன் தட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் ஆண்டார் எழுதிய 143 நாச்சியார் திருமொழியில். ஸோ அதில் வந்து ரொம்ப இன்டிமேட்டாக பகவானோட எப்படி உறவு கொண்டாடுறது, எப்படி மெர்ஜ் பண்ணுறா எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்கா அதில் நாச்சியார் இதில். ஸோ அந்த பக்தி ஆஸ்பெக்ட் சொல்லும்போது அது முக்கியமாக சொல்லணும். அதுக்கப்புறம் ஆண்டாளுக்கு என்ன விசேஷம்னா பூமாதேவியோட அவதாரம்னால என்னவோ தெரியல, மீதி ஆழ்வார்கள்லாம் நிறையா பாசுரம் எழுதியிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அப்பா பெரியாழ்வார் 473 பாசுரம் எழுதியிருக்கார். நம்மாழ்வார் வந்து 1298 பாசுரம் எழுதியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் வந்து 1253. பட்டு ஆண்டாள் எழுதினது வந்து 30 திருப்பாவழி 143 நாச்சியார் திருமொழி தான். பட் அப்படி இருந்து கூட ஆண்டாளோட பாசுரங்கள் தான் இஸ் மோஸ்ட் கமெண்டட். நிறையா பாஷ்யம் வியாக்கியானம்லாம் எழுதியிருக்கிறது ஆண்டாளோட பாசுரத்துக்கு தான். அதே மாதிரி ராமானுஜரே வந்து திருப்பாவையை டெய்லி பாராயணம் பண்ணி அவருக்கு திருப்பாவை ஜீயர்னே பேர். அதே சமயத்தில் ஆனந்த ஆழ்வான்னு ஒருத்தர் வந்து இந்த கோதாஸ் ஒரு ஸ்லோகம் வேறு 100 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதே மாதிரி வேதாந்த தேசிகர் இந்த டாயன் ஆஃப் த இன்டலெக்சுவல் டாயன் ஆஃப் த வைஷ்ணவிசம் அவர் வந்து கோதாஸ்துதி பற்றி பாடிருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து தெரிகிறது ஆண்டாளோட பெருமை. ஸோ அதே சமயத்தில் ஆண்டாள் வந்து பூமாதேவின்றது மறக்கக்கூடாது. ஸோ கிருஷ்ணேஜுர் வேதத்தில் பூசூக்தம்னே ஒன்று இருக்குது. அதே மாதிரி அதர்வ வேதத்தில் பூமி சூக்தம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ண நாராயண உபனிஷத்தில் மிருத்திகா சூக்தம்னு ஒன்று இருக்குது. பூமிர் பூம்னாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம் அது. ஸோ அதே மாதிரி அதாவது வேதத்துலேயும் நிறையா சொல்லியிருக்கு ஸோ ஆண்டாளை பற்றி. ஸோ ஏன்னா பூமாதேவியோட அவதாரம். ஸோ இதுதான் நான் ப்ரீஃபாக ஆண்டாளை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அதே சமயத்தில் ஆண்டாள் வந்து பூமாதேவி அவதாரம்னால ஸோ ஒரு பூமாதேவி ஆண்டாளை பற்றி என்ன காயத்ரியோட இதை முடிக்க ஆரம்பிக்கிறேன். ஓம் தனுர்தராய வித்மஹே சர்வசித்தியை ச தீமஹி தன்னோ தரா பிரச்சோதயாத். ஓம்